ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு யூனிட்டி மெட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம கிரியேட் பண்ண டேட்டா லேக்கோடு அதை அசோசியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதில் மை ஃபர்ஸ்ட் நோட் புக்குன்னு ஒரு நோட் புக்கை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குவிக்காக டேட்டா பிரிக்ஸோட ஆர்கிடெக்சருக்குள்ளே போகிறேன். ஓகே, டேட்டா பிரிக்ஸோட ஆர்கிடெக்சருக்குள்ளே போனீங்கன்னா எங்கப்பா அது இங்கே இருக்கா. நம்ம இப்போ மெட்டா ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டோம். மெட்டா ஸ்டோருக்குள்ளே கேட்லாக்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கேட்லாக் கிரியேட் பண்ண போகிறோம், ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறோம், டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மூணுமே இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் அதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறேன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதில் ஒரு 5 விதமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். மார்க் டவுனுன்றது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. இது ஒரு ஹிண்ட் மாதிரி. இல்லை, நான் இப்போ என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஓகே, மேனேஜ் கேட்டலாக் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கிரியேட் பண்ண போகிறேன், மேனேஜ்டு ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மேனேஜ் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு கீழே வந்து நான் எதை வச்சு கிரியேட் பண்ண போகிறேன்னா, சீக்வல் வச்சு கிரியேட் பண்ண போகிறேன். கேட்லாக்லாம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துடுங்க. டேட்டா பிரிக்ஸ் உள்ளே வந்தோடனே இது மாதிரி எப்படி பண்ணணும்னு தெரிலனா, இந்த விண்டோ இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதே விண்டோ இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டா பிரிக்ஸ் ஐக்கான் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லை, அதை ஹோவர் பண்ணிட்டு கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நமக்கு இப்போதைக்கு எந்த கேட்லாகும் இல்லை. நம்ம கேட்லாக் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் இல்லைனா நம்ம அங்கே போய் டெலிட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அது போன வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. டேட்டா பிரிக்ஸே கிரியேட் பண்ண கேட்லாக நம்ம டெலிட் பண்ணிட்டோம். நமக்கு நம்ம ஓன் கேட்லாக் தான் வேணும். சரிங்களா, ஸோ நம்ம அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்டு கேட்லாக் கிரியேட் பண்ண போகிறோம். நான் இங்கே போட்டுக்கிறேன், மேனேஜ்டு கேட்டலாக். அதை நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, %SQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது SQL எடிட்டராக மாறிடுச்சு. இதில் நீங்கள் SQL கோட் போடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் கேட்டலாக் மேனேஜ்டு கேட்டலாக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனேஜ் கேட்லாக்கு நீங்கள் எந்த லொக்கேஷனும் கொடுக்க தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நம்ம ADLSக்குள்ளே இருக்க மெட்டா ஸ்டோருக்கு நீங்கள் ஒரு கண்டெய்னரை தத்து கொடுத்துருப்பீங்கல்ல, டெடிகேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா, இப்போ நான் இந்த கேட்லாக் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி ஓகேன்னு வந்துருச்சு கைஸ். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் கேட்லாக் கிரியேட் ஆகிடுச்சா. கேட்லாகுன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி. இந்த கேட்லாகுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆர்கிடெக்சர் பாருங்கள். இந்த கேட்லாகுக்குள்ளே தான் நீங்கள் டேட்டா பேஸ், அதை நீங்கள் ஸ்கீமானு சொல்லலாம். ஓகே, அதை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஸ்கீமாக்குள்ளே தான் டேபிள்ஸ், வியூஸ், வால்யூம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. ஹைரார்கி பார்த்தீங்கன்னா மெட்டா ஸ்டோருக்குள்ளே தான் கேட்லாக் கிரியேட் பண்ணுவீங்க. எவ்வளோ கேட்லாக் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஒரு கேட்லாக்குள்ளே எவ்வளோ ஸ்கீமா வேணால் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்கீமாக்குள்ளே எவ்வளோ டேபிள் வேணால் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கீமாக்குள்ளே எவ்வளோ வியூஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்கீமாக்குள்ளே எவ்வளோ வால்யூம்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்கீமாக்குள்ளே எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் நானே போட்டேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ஒன்று போட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் காதால் கேட்குறதோட நீங்களாக அதை ட்ரா பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க பார்த்தீங்களா, அப்போ அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேட்லாக் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கேட்லாக்குள்ளே இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறோம். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், மேனேஜ்டு ஸ்கீமா. ஸ்கீமானா என்ன, ஸ்கீமானா ஒரு டேட்டா பேஸ். சரிங்களா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு %SQL கொடுக்குறேன். இந்த ஸ்கீமா எதுக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம், இந்த மேனேஜ்டு கேட்லாக்குள்ளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஸ்கீமா, அந்த மேனேஜ் கேட்லாகோட நேம் கொடுக்கணும், மேனேஜ்டு கேட்டலாக் டாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேனேஜ் கேட்லாகுக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். உள்ள நான் ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஸ்கீமாவோட பேர் மேனேஜ்டு ஸ்கீமா, SCHEMA. ஓகே, மேனேஜ்டு ஸ்கீமாப்பா. இப்போ இதுவுமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் எப்படி பார்க்குறது, வாங்க ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், மேனேஜ் கேட்லாக் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். மேனேஜ் ஸ்கீமா கிரியேட் ஆகிடுச்சா.
இந்த ஸ்கீமாக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ், வியூஸ், வால்யூம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அந்த டேபிளும் மேனேஜ்டு டேபிள்ப்பா. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், போல்ட் லெட்டர் எனேபிள் பண்ணிட்டு மேனேஜ்டு டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த டேபிள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு %SQL அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் டேபிள். இந்த டேபிள் எதுக்குள்ளே இருக்குது, மேனேஜ்டு கேட்லாகுக்குள்ளே இருக்க மேனேஜ்டு ஸ்கீமாக்குள்ளே தான் இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், மேனேஜ்டு கேட்டலாக் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க மேனேஜ்டு ஸ்கீமா இதை மென்ஷன் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் நான் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் மேனேஜ்டு டேபிள்னு பேர் வைக்கிறேன். MANAGED. ஸோ நமக்கு அந்த எரர் காட்டுது, அதை நம்ம இப்போ சார்ட் பண்ணிட்டோம். இந்த டேபிள்குள்ளே என்னென்ன காலம்ஸை நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்து நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப். ஓகே. இப்போ இந்த டேபிள் வந்து என்ன கொடுக்கணும்னா, யூஸிங் டெல்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட ஃபஸ்ட்டு டெல்டா டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். கிரியேட் பண்ணிட்டோமா, இல்லை, இது எக்ஸிக்யூட் கொடுத்தா தான் கிரியேட் ஆகும். இருங்க, இப்போது இது கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஓகேன்னு வந்துருச்சுப்பா. நான் இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு மேனேஜ் கேட்லாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க மேனேஜ் ஸ்கீமாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு மேனேஜ் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க காலமோட நேம்ஸு காட்டுது. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்டு டேபிள் எங்கே கிரியேட் ஆகிருக்கும், இப்போ இங்கே பாருங்கள், நான் கேட்லாக் கிரியேட் பண்ணும்போதும் எந்த லொக்கேஷனும் கொடுக்கல. இந்த ஃபோல்டரில் போய் கிரியேட் ஆகு, டேட்டா லைக்குள்ளே இந்த கண்டெய்னருக்குள்ளே போய் கிரியேட் ஆகுன்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது எதுவுமே கொடுக்கல. ஒருவேளை நான் ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது கொடுக்காம விட்டு மேனேஜ் கேட்லாக் கிரியேட் பண்ணும்போது லொக்கேஷன் கொடுத்துருந்தேன்னா இந்த ஸ்கீமா வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்லாகோட லொக்கேஷனை எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கொடுக்காம விட்டீங்க. கேட்லாக் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துட்டீங்க, ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது கொடுக்கலப்பா, ஸ்கீமா வந்து இதோட லொக்கேஷன் எடுத்துக்கும். அதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் லொக்கேஷன் கொடுக்கலன்னா அந்த டேபிள் வந்து இந்த ஸ்கீமாவோட லொக்கேஷனை எடுத்துக்கும். ஓகேவா? எது கிரியேட் பண்ணும்போது நீங்கள் லொக்கேஷனே கொடுக்கல, எது மீன்ஸ் வாட், கேட்லாக், ஸ்கீமா அண்ட் டேபிள், இது 3 கிரியேட் பண்ணும்போது லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கல. அப்போ அது எங்கே போய் கிரியேட் ஆகும், நம்ம மெட்டா ஸ்டோருக்குன்னு ஒரு கண்டெய்னர் டெடிகேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் டெடிகேட் பண்ணியிருப்போம்ல, அதுக்குள்ளே போய் கிரியேட் ஆகிருக்கும். எப்படி நான் உன்னை நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களை கூட்டு போய் காட்டுறேன். இது நம்ம ரிசோர்ஸ் குரூப், இதுக்குள்ளே இந்த ADLS 010ன்றது தான் நம்மளோட டேட்டா லேக். அந்த டேட்டா லேக் உள்ளே போனோன்னா மெட்டா ஸ்டோர் ரூட் கண்டெய்னர்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரை தான் நம்ம யூனிட்டி கேட்லாகு கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே மேனேஜ் டேபிள்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டரையாக நம்ம கொடுத்துருந்தோம். இப்போது இது இருக்குல்ல, இதுதான் வந்து மெட்டா ஸ்டோரோட ஐடி. அதுக்குள்ளே போனீங்கன்னா டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டேபிள் ஐடி இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா டெல்டா லாக்னு ஒன்று இருக்குது. இந்த லாகை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜேசன் இருக்குல்ல, இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. எந்த டேபிள், டெல்டா டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதோட மெட்டா டேட்டா தான் இது. சரிங்களா? இப்போ டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே டெல்டா லாக் மாதிரியே இங்கே கீழே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும், பார்க்கெட் ஃபைல். அந்த ஃபைல் தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் டெல்டா டேபிள். இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். Inserting data to the delta table. Data to the delta table. என்ன டெல்டா டேபிள் இது? இது வந்து மேனேஜ்டு டெல்டா டேபிள். ஏன் மேனேஜ் டெல்டா டேபிள்? எந்த லொக்கேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணல, மெட்டா ஸ்டோருக்கு நம்ம டெடிகேட் பண்ண கண்டெய்னர்லேயே போய் இது கிரியேட் ஆகுது. அதனால இது நம்ம மேனேஜ்டு டெல்டா டேபிள்னு சொல்லி கிரியேட் அஸ்யூம் பண்ணுறோம். ஓகே, இப்போது நான் இந்த டேபிள்குள்ளே வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் இன்டூ கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டூ மேனேஜ் கேட்லாக்குள்ளே இருக்க மேனேஜ் ஸ்கீமாக்குள்ளே இருக்க மேனேஜ் டேபிளில் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த டேபிள் எனக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது, ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, நேம்னு ஒரு காலம் இருக்குப்பா. இப்போ நான் வேல்யூஸ்ன்ற இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சீக்வல்லாம் புரியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இல்லைனா நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கேட்லாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது கிரியேட் கேட்லாக் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்டு கேட்லாக் ஒரு நேம், அவ்வளோதான். ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஸ்கீமா யூஸ் பண்ணிட்டு எந்த கேட்லாக்குள்ளே
கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இது ஸ்கீமாவோட நேம். சரிங்களா? அடுத்து டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் டேபிள். டேபிளுக்கு ஒரு நேம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பீங்க? எந்த கேட்லாக்குள்ளே இருக்குது, எந்த ஸ்கீமாக்குள்ளே இருக்குது, இது இருக்குல்ல, இது வந்து டேபிளோட நேம். இந்த ரெண்டும் டேபிளோட யூஸ் பண்ண போகிற காலம்ஸ். யூஸிங் டெல்டா கொடுத்தீங்கன்னா இது ஒரு டெல்டா டேபிள். இப்போ இந்த டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் இன்ட்டு இந்த கேட்லாக்குள்ளே இருக்க இந்த ஸ்கீமாக்குள்ளே இருக்க இந்த டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணு. அந்த டேபிளில் 2 காலம் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிளிசிட் மென்ஷன் இல்லைனாலும் நம்மளால வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ஐடின்ற வேல்யூக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். நேம்ன்ற வேல்யூக்கு நான் சஞ்சய்ன்னு கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். 2ன்னு ஒரு ஐடி, என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜனனின்னு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். ஓ, நான் என்ன பண்ணுறேன், இந்த டெல்டா டேபிளில் வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த காட்டுறேன். இன்சர்ட் பண்ணிட்டோமா, இங்கே உங்களுக்கு என்ன காட்டுது, இந்த டெல்டா டேபிள்குள்ளே 2 ரோஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம இந்த டெல்டா டேபிளை கொரி பண்ணி பார்ப்போமா? முன்னாடி போனோன்னா கொரியிங் டெல்டா டேபிள் அப்படின்னு போடுவோம். கொரியிங் டெல்டா டேபிள் கைஸ். அப்போ என்ன பண்ணுறோம், %SQL சொல்லிட்டு போடுறோம். போட்டதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கேட்லாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் ஸ்கீமாக்குள்ளே இருக்க கைஸ் சாரி மேனேஜ்டு கேட்லாக். எக்ஸ்டர்னல்னு வருது. மேனேஜ்டு கேட்லாக்குள்ளே இருக்க மேனேஜ்டு ஸ்கீமாக்குள்ளே இருக்க மேனேஜ்டு டேபிள் போட்டோன்னா அந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கிரியேட் பண்ண அந்த டேபிள் அதில் இருக்க டேட்டா. இப்போது டேட்டா பிரிக்ஸில் நம்ம உள்ளே வந்தோம், மெட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணோம், யூனிட்டி கேட்லாக் ஒன்று கிரியேட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ண கேட்லாகோட பேர் என்ன, மேனேஜ்டு கேட்லாக். அந்த கேட்லாக்குள்ளே ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணோம், அது பேர் என்ன, மேனேஜ்டு ஸ்கீமா. அந்த ஸ்கீமாக்குள்ளே ஒரு டேபிளையும் கிரியேட் பண்ணிட்டோம். புரியுதா? இப்போ நம்ம ஆர்கிடெக்சரில் இருக்க மெட்டா ஸ்டோர்னா என்னன்ட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே கேட்லாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும், ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணுன்றும் புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே வந்து மேனேஜ்டு டேபிள். ஓகே, இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே டெல்டா லாக்னு இருக்குல்ல, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இங்கே நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து பார்க்கே ஃபைலாக கிரியேட் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போது உங்களுக்கு மேனேஜ் கேட்லாக், மேனேஜ் ஸ்கீமா, மேனேஜ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மேனேஜ்டு டேபிளுக்கும் எக்ஸ்டர்னல் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கைஸ். தேங்க்யூ.